நடிகரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சருமான விஜயோட குடும்பம் பற்றின விஷயங்கள் எப்போவுமே ஃபேன்ஸ் மத்தியில் அதிக கவனம் ஈர்த்து வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக அவங்களோட மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா சஷ்ரா பற்றின தகவல்கள் அப்பப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போது திவ்யா சஷ்ரா பற்றின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக வைரலாகி பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குது. அதாவது விஜயோட மகளான திவ்யா சஷ்ரா சமீபத்தில் நடந்த தடகள போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. போட்டியில் வின் பண்ணின அவங்க உடனடியாக தன்னோட அம்மா சங்கீதாவை நோக்கி ஓடி வர்றாங்க. அப்போது மகளை உற்சாகமாக வரவேற்ற சங்கீதா அவங்கள கட்டிப்பிடிச்சு வாழ்த்து தெரிவித்து பாராட்டுறாங்க. இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வேகமாக வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தாயும் மகளும் ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த உணர்வுபூர்வமான தருணம் இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்குது. இதனால பலருமே அந்த வீடியோ ஷேர் பண்ணி தங்களோட கமெண்ட்ஸை பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் பலருமே திவ்யா சஷ்ரா இவ்வளோ வளர்ந்துட்டாங்களா, நேற்று வர சின்ன பிள்ளையத்தான் பார்த்தோம், இப்போது தடகள போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டோம், அம்மா மகள் பாசம் செம அப்படின்னு சொல்லிட்டோம் கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடகள போட்டியில் கலந்துக்கிட்ட திவ்யா சஷ்ராவுக்கு பலருமே வாழ்த்துக்களையுமே தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டுத்துறையில் அவங்க தொடர்ந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜயோட குடும்பம் பற்றின விஷயங்கள் கடந்த சில மாதங்களாக சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாகும் போதெல்லாம் அது ஃபேன்ஸ் மத்தியில் அதிக கவனம் ஈர்த்து வந்துக்கிட்டு இருக்குது. எது எப்படியோ தடகள போட்டியில் கலந்துக்கிட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்துகிற திவ்யா சஷ்ராவும் அவங்கள கட்டிப்பிடிச்சு ஊக்குவிச்ச சங்கீதாவும் இருக்கிற இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறி இருக்குது.